வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். கிறிஸ்தவர்கள் மத்தியில் இன்றைக்கு எல்லா நற்குணங்களும் இருக்கு. நல்லா ஜெபிக்கிறாங்க, குறைலாம் சொல்ல முடியாது. ஆலயத்துக்கு நிறைய கொடுக்குறாங்க, பிரம்மாண்டமான ஆலயங்கள்லாம் கட்டுறாங்க, குறை சொல்ல முடியாது. ஆலயத்தில் நடக்கிற லென்டன் ரிட்ரீட்டோ இல்லை மற்ற ரிட்ரீட்டுங்களோ, உபவாச கூட்டமோ, ஆர்வசூட்டோ எல்லாத்துலையும் உற்சாகமாக வந்து கலந்துக்கிறாங்க, குறை சொல்ல முடியாது. பைபிள் நல்லா வாசிக்கிறாங்க, தினம் வந்து ஆலயத்துலலாம் ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க. எங்கே ஆலய ஆராதனை தவிர மற்ற இடங்களில் ஏதாவது கூட்டங்கிட்டலாம் நடந்தால் கூட போகிறாங்க. இந்த கிறிஸ்டியன் ஆக்டிவிட்டீஸ், கிறிஸ்தவ செயல்பாடுகள் இருக்கு, அதில் ஒன்றுலையும் நம்ம இன்னைக்கு இருக்கிறவங்கள குறை சொல்ல முடியாது. எல்லாம் 100க்கு 100 வாங்கக்கூடியவங்க. எல்லா விதமான கிறிஸ்தவ நற்செயல்களையும் மிகச்சரியாக இலக்கணம் மாறாமல் பின்பற்றுறவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்களிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு குணம் இன்றைக்கு இல்லை. இன்னும் சொல்ல போனால் அதுதான் கிறிஸ்தவர்களை வாழ்வித்துக் கொண்டிருப்பது. இன்னொன்று, அதுதான் கிறிஸ்தவர்களின் கடவுள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அவர்களுக்கு கொடுத்தது. அதைத்தான் அவரும் கடைபிடிக்க சொல்லுகிறார். எது சார், சீக்கிரம் சொல்லுங்க சார் அப்படின்னு. அது என்னன்னா, கிறிஸ்தவங்க யாரும் அடுத்தவனை மன்னிக்க தயாரா இல்லை. யோசித்து பாருங்க. எல்லாரும் மன்னிக்க தயாராயிட்டா இந்த உலகத்தில் நீதிமன்றம் இருக்குமா? போலீஸ் ஸ்டேஷன் இருக்குமா? சார், பெரிய மகான் மாதிரி மன்னிக்கணும்னு சொல்றதெல்லாம் ஈஸி சார். கஷ்டத்தை அனுபவிச்சு பாருங்க சார். எனக்கு செஞ்ச துரோகத்தை நினைச்சு பாருங்க சார். அங்கே நடக்கிற அநியாயத்தை நினைச்சு பாருங்க சார். எப்படி சார் மன்னிக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம். நான் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, யாராவது சார் அவர் இப்படி பண்ணிட்டான்னா தேர் ஆன்சரபிள் டு காட் அப்படின்னு சொல்லுவேன். அது எங்கள் ஸ்கூலில் கிண்டல் பண்ணுவாங்க. என்ன, இவருக்கு வேறு வேலை, சும்மா ஆன்சரபிள் காட்னு சொல்லுவார். காட் வந்து ஆன்சர் பண்ணுவாரா? நம்ம தானே ஆன்சர் பண்ணுவோம். நம்ம ஆன்சர் வந்து டெம்பரவரி, கடவுளை ஆன்சர் பண்ணான்னா அது பர்மனெண்ட். எனவே நீங்கள் ஜெபம் பண்ணலனாலும் பரவாயில்ல, பைபிள் வாசிக்கலனாலும் பரவாயில்ல, கோயிலுக்கு போடணும், சக மனுஷனை மன்னிக்கணும். கடவுளாக தான் செஞ்சார். யாரை? தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த மனிதர்களுக்கும் அதே சிலுவையில் அவங்களுக்கு மன்னிப்பு வாங்கி கொடுத்தார். இவங்களுக்கு மன்னிங்க, பிதாவே உங்களுக்கு மன்னிங்கன்னார். நான் மன்னிக்கிறது போல நீங்க மன்னிங்கன்னு சொன்னார். அப்படின்னா இப்படி சிலுவையில் அவர் மன்னிச்ச மாதிரி நம்மளை கொலைப்படுறவனையும் நம்ம மன்னிக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். அது முடியலனாலும் அட்லீஸ்ட் அன்றாட வாழ்க்கையில, குடும்பங்கள்ல, திருச்சபைகள்ல, பள்ளிக்கூடங்கள்ல, வேலை செய்யற இடங்கள்ல, சமூகத்துல, அக்கம் பக்கத்துல, வசிக்கிற இடத்துல, அப்பார்ட்மெண்ட்ஸ்ல ஒருத்தர் மன்னிக்கிறதுல என்ன வந்திருக்கும்? மன்னிப்பு இல்லாமல் உன்னிடத்தில் எந்த மாபெரிய குணங்கள் இருந்தாலும் உன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ள முடியாது. கிறிஸ்தவம் என்பதே மன்னிப்பில் உருவானது. கடவுள் உன்னை மன்னிக்க தயாரா இருக்கிறார். அதான் மறுவாழ்வை தயாரிக்கிறார். விபச்சாரியை மன்னிச்சார், அவரை மன்னிச்சார், இவரை மன்னிச்சார். படிக்கணும். நீங்க யாரை மன்னிச்சிருக்கீங்க? நான் இந்த லென்ட் சீசன்லயோ அல்ல அதுக்கப்புறம் சாமி இது வரைக்கும் நான் யாரையாவது ஒருத்தரை நீங்க கோடி கோடியா காணிக்க கொடுக்க வேணாம் சார், தசம பாகம்லாம் செலுத்த வேணாம். ஒரு ஆளை மனசார மன்னிங்க. இது எல்லாத்துக்கும் அது சமம். மன்னிக்க தயார். ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். எப்படி சார்? அவனை பார்த்தாலே ஞாபகம் இருக்கு. மன்னித்து பாருங்கள், மாபெரிய அதிசயங்களை காண்பீர்கள் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்கும்.